வீவர்ஸ் வணக்கம். இது வந்து இன்றைக்கி தோசை தோசை வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தும் சத்தாகவும் இருக்கும். அது வந்து என்னென்னா இன்றைக்கி இப்போ பிள்ளைங்களுக்குலாம் வந்து லீவு டயத்தில் வந்து இந்த மாதிரி உணவுகளை கொடுத்தா ரொம்ப நல்லது. இட்லி தோசை இந்த மாதிரி கொடுக்குறதில்ல, நம்ம தோசை தயார் பண்ணுறோம். இது வந்து இன்ஸ்டன்ட் மாவு தான், எந்த ஒரு கலப்படமும் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து இது அரிசியும் உளுந்தம்பருப்பையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது இந்த சாமத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி கலந்து நாளே 1.5 டம்ளர் 1 டம்ளர் பவுடருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வச்சோம்னா நமக்கு தோசை ரெடி ஆகும். பொங்கி இருக்கு. ஊற்றம் பாருங்கள் தோசை. ஒரு சத்துள்ள உணவு. இது வந்து நம்ம மிளகாய் சட்னியும் இல்லை தேங்காய் சட்னி இது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து அரிசியும், அதாவது 1 கப் அரிசி, 1/2 கப்பு வந்து உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். மிஷினில் அரைச்சி கொண்டாந்து வச்சுட்டு இந்த சாமுக்கு வந்து 1/4 கப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி கலந்து வச்சு ரெடி பண்ணிடலாம். இந்த பண்ணி இன்ஸ்டன்ட் தோசை.